கொல்லிமலை வாழ் மக்கள், இந்த மலைவாழ் மக்களுக்கு அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய லைப்ரரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வசதியோடு இருக்கிறது, அதில் என்னென்ன வசதிகள் குறைபாடாக இருக்குது, ஒரு தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வாழவந்திநாடு ஊராட்சிக்குட்பட்ட செம்மேட்டில் பழைய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தில் கடந்த 1990ஆம் ஆண்டு பகுதி நேர நூலகமாக தொடங்கப்பட்டன. இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயன் திருவள்ளுவன் என்ற பெயரில் கிளை நூலகமாக தரம் உயர்த்தப்பட்டதோடு கடந்த 20 ஆண்டுகளாக அதே பழைய பாழடைந்த கட்டிடத்தில்தான் நூலகம் தற்போது வரை இயங்கி வருகிறது. பல வருடங்களாக இது லைப்ரரி இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதுக்கு போதுமான வசதி எதுவும் இல்லை. நிறையா புக்ஸ் இருக்குது, ஆனால் கரையை அரைச்சி தான் இருக்குது. இது அரசு அதிகாரிலாம் ஈடுபட்டு அவங்களாம் பார்த்து ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இது நல்லபடியாக கொண்டு வரலாம். விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. நிறைய மாணவர்களுக்கும் சரி, இப்போ நிறைய படித்து அதிகாரி ரிட்டையர்மெண்ட் ஆன அவங்களுக்கும் சரி ஒரு விழிப்புணர்வு இல்லை. இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மேட்டரும் யாருக்குமே தெரியல. அது அரசு அதிகாரி தான் உள்ள நுழைஞ்சு ஈடுபட்டு அதை செயல்படுத்தணும். இதில் இலக்கியம், நாவல், கவிதைகள், படைப்புகள், நாடகங்கள் என 15,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. இந்த கட்டிடத்தில் போதுமான வசதிகள் இல்லாததோடு பராமரிப்பு இல்லாமல் பல்வேறு புத்தகங்களை மூட்டைகளில் கட்டியும் தரையில் அடுக்கியும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் நூலகத்துக்கு வரும் வாசகர்கள் அமர்ந்து படிப்பதற்கு இடவசதியும் போதிய அளவில் இல்லை. அது மட்டுமல்லாது நாற்காலி, இருக்கை வசதிகள் மற்றும் குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமலே இந்த நூலகம் செயல்பட்டு வருகிறது. மேலும் நூலகத்துக்கு வரும் வாசகர்கள் புத்தகங்கள் மற்றும் தினசரி நாளிதழ்களை படிக்க வேண்டும் என்றால் வெளியில் நின்று கொண்டுதான் படிக்க வேண்டியதாக உள்ளது. பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோசரம் அங்கே பார்த்தா அங்கே சரியான அடிப்படை வசதி உள்ள உட்காந்து படிக்கிறதுக்கு சேரு, அந்த புக்ஸ் எல்லாம் கரெக்டாக அடுக்கி வைக்கிற மாதிரி ரேக்கு, இது ஃபேன் வசதி இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் இந்த நூலகம் சம்மந்தப்பட்ட அதிகாரி இதை பார்த்து சரியான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நூலகத்துக்கு மாற்று கட்டடமோ அல்லது வேறு புதிய கட்டடமோ அமைச்சு தருமாறு இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் கேட்டுக்கொள்கிறோம். புத்தகங்கள் தரையில் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் புத்தகங்கள் மழையாலும் கரையான்களாலும் அழிந்து வரும் நிலையில் காணப்படுகின்றன. தற்போது இருக்கும் இந்த நூலகத்தை சுற்றிலும் அரசு அலுவலகங்கள் இருப்பதால் நூலகம் இருப்பது யாருக்கும் தெரியாத நிலையில் உள்ளது. மேலும் நூலகத்திற்கு செல்லும் பாதையும் அடைக்கப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் விரைந்து கொல்லிமலை செம்மேட்டில் இயங்கி வரும் நூலகத்தை மாற்று கட்டிடத்திலோ அல்லது புதிய கட்டிடத்தை கட்டிக் கொடுக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் மற்றும் வாசகர்கள், இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நூலகத்தில் நூலகர் மட்டுமே அமரும் வகையில் இடம் உள்ளதாகவும் மாணவர்களும் இளைஞர்களும் அமர்ந்து படிப்பதற்கு வசதிகள் இல்லை எனவும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த நூலகத்தை பற்றி பார்க்கணும்னா யாருக்குமே தெரியாத அளவுக்கு புதுசாக கவர்மெண்ட் பில்டிங் கட்டாங்க. உள்ளே உட்காந்து படிக்கிறதுக்கும் இட வசதி இல்லை, ஃபேன் இல்லை. மாணவர்களுக்கும் தெரியாது. ஏன்னா 25 வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தடத்தில் வர போகிறவங்களுக்கு ரோட்டு மெயினில் இருக்குது. ஆனால் யாருக்குமே வர போகிறவங்களுக்கு கூட தெரியாது. ஸ்கூல் மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கும் இட வசதி இல்லை. புக்கெல்லாம் பார்த்தோன்னா மூட்டையாக கட்டி கிடக்கிறது. இது அவர் லைப்ரரியன் கூட உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, மற்ற இடமே எதுவுமே இல்லை. அதனால் நூலக அதிகாரிகள் விரைந்து கவனம் செலுத்தி இந்த லைப்ரரிக்கு புது கட்டடம் கட்டித்தரணும்னு கேட்டுக்கிறேன். செம்மேட்டில் உள்ள நூலகத்தை பார்க்கும்போது வேதனையாகவும் பரிதாபமாகவும் உள்ளதாக, அரசின் போட்டித் தேர்வுக்கு இந்த நூலகத்தை தான் இளைஞர்கள் பயன்படுத்துவதாகவும், சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாசகர்கள் பயன்படுத்தி வந்தாலும் மழை காலங்களில் புத்தகங்கள் நனைந்து வீணாகி போவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புதிய கட்டிடத்தில் நூலகத்தை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள். நூல்களெல்லாம் ரொம்ப இறஞ்சி கிடக்குது. அதை எங்களுக்கு இப்போ அரசு போட்டித் தேர்வுன்னு இந்த நூலகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் சீக்கிரம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இந்த நூலகத்தில் 5,000 புக்கு இருக்காங்க. மக்கள் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த நூலகத்தை சீக்கிரம் நல்ல முறையில் பயன்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு புது கட்டடத்தை இயங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பல ஆண்டுகளாக இயங்கி வரும் நூலகத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும், காவல்துறை பணிக்காக எழுத்து தேர்வுக்கான குறிப்பு எடுக்கலாம் என வந்தால் அமர்ந்து படிப்பதற்கு வசதிகள் இல்லை. எனவே மாற்று கட்டிடத்தில் நூலகத்தை கொண்டு செல்ல துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். காலம் காலமாக கல்வி, நலத்திட்டங்கள் என்று எதுவும் முழுமையாக போய் சேராமல் ஒதுக்கப்பட்ட பழங்குடியினத்திலிருந்து தற்போது அரசு வேலைகளுக்கான முயற்சிகளில் இளைஞர்கள் முன்னேறி வருவது வரவேற்கத்தக்கது. அதற்கு பேருதவியாக இருக்கும் இந்த நூலகத்தை அரசின் முக்கிய கடமைகளில் ஒன்று.
இந்த கிளை நூலகம் பழுதடைந்து காணப்படுவதோடு வாசகர்கள் அமர்ந்து படிப்பதற்காக போதுமான இடவசதி இல்லை, மேலும் நாற்காலிகள் பெஞ்சும் அமைத்து கொடுக்கப்படவில்லை என வாசகர்கள் குற்றச்சாட்டுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் புதிய கட்டடங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும், இல்லையெனில் மாற்று கட்டடத்தில் இந்த நூலகத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதே இந்த கொல்லிமலை மலைவாழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.